ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரேஸ் கண்டிஷன் அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ரேஸ் கண்டிஷன் அப்படின்னு சொன்னால் when we are using multiple processes we will be having common variables. இப்போ எக்ஸாம்பிள் a is equal to 5 அப்படின்றது காமன் வேரியபிள். இது வந்து டைம் 1 t is equal to 1ன்ற டைமில் a is equal to 5. நெக்ஸ்ட்டு t is equal to 2 அப்படின்ற டைமில் இப்போ எக்ஸாம்பிள் இந்த 5 வந்து மெத்தட் y யூஸ் பண்ணுது, மெத்தட் x யூஸ் பண்ணுது. மெத்தட் y யூஸ் பண்ணி டைம் 2 ஆகும்போது a is equal to 6ன்னு கொடுக்குது. அதே டைம் 2 ஆகும்போது a is equal to 10ன்னு காமிக்குது. அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆகுது. ஏவோட வேரியபிள் வந்து ஒரு இடத்துல வந்து 6ன்னு இருக்குது, ஒரு இடத்துல வந்து 10ன்னு இருக்குது. இந்த கான்ஃப்ளிக்ட் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரேஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் when result of multiple thread execution in a critical session differs according to the order in which the thread execute. இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் we will be using synchronization techniques such as semaphore, critical session, monitors, etc. ஓகேவா?